மையமுடகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் புத்தாண்டில் நடந்த கலவரம், 2 படுகொலை. மருத்துவமனையில் பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை, நோயாளியின் அநாகரிக செயல். காதலனை நம்பிச் சென்ற இளம் பெண் வெட்டி கொலை, வெள்ளவாயவில் நடந்த கொடூரம். மன்னார் கடலில் படகு விபத்து, கடற்தொழிலாளர் ஒருவர் கடலில் மூழ்கி பலி. பாதாள உலக குழு உறுப்பினரின் சகோதரர் டெல்லியில் கைது. ஹோர்முஸ் நீரிணையில் முறுக்கிக் கொள்ளும் வல்லரசுகள், சீன கப்பல்களை தடுக்க அமெரிக்கா அதிரடி முடிவு. ரஷ்யாவின் புதிய நகர்வு, ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பில் வெளியிடப்பட்ட புதிய தகவல். தோல்வி நிச்சயம், ஈரான் ஜனாதிபதியின் பகிரங்க அறிவிப்பு. அமெரிக்க ராணுவம் மீதாக தாக்குதலுக்கு சீன செயற்கைக்கோள் உதவி, IRGC குறித்து கசிந்த அறிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் புத்தாண்டு தினமான நேற்று 2 பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் பெண்ணொருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொட்டலகம பகுதியில் நேற்று மாலை பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக வெள்ளவாய போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 32 வயதுடைய வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கள்ள காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பயாக்கல பகுதியில் 46 வயதுடைய நபரொருவர் தலையில் தடியொன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். பயாக்கல விகாரகந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று புத்தாண்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதுபான விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இக்கொலை நடைபெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து களுத்துறை நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் பயாக்கல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் அனுராதபுரம் நுவரவிவ குளத்திலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் ஆள் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெண் வைத்தியர் ஒருவரை அநாகரிகமாக தொட்டு அவருக்கு பாலியல் கொடுத்ததாக கூறப்படும் நோயாளி ஒருவரை தெற்கு களுத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் முதலில் மத்தகம பிம்புற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக களுத்துறை நாகொட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகொட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்த பெண் வைத்தியர் சந்தேக நபரின் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க சென்றுள்ளார். இதன்போது சந்தேக நபர் திடீரென வைத்தியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தான் இதுகுறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்போவதாக எச்சரித்த பின்னர் மீண்டும் அவரது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க அவர் முயன்றுள்ளார். அப்போதும் அந்த நபர் 2வது முறையாக வைத்தியரின் மார்பு பகுதியை தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வைத்தியர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தற்போது போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மொனராகல வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெடலாக்கம பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நெட்டலோகம பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி பெண்ணுக்கும் அவரது காதலனுக்கும் இடையே ஏற்பட்ட நீண்ட நேர தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த காதலன் கூர்மையான ஆயுதத்தால் அவரை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து வெள்ளவாய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக வெள்ளவாய போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். மன்னார் வங்காளைப்பாடு கடல் பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்தொழிலாளர் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த 2 படகுகள் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் வங்காளைப்பாடு பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரின் மீன்பிடி படகும் காட்டாஸ்பத்திரி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரின் மீன்பிடி படகுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தின் போது படகுகள் இரண்டும் பலத்த சேதமடைந்த நிலையில் படகில் இருந்த கடற்தொழிலாளர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார். மத்திய கடற்தொழிலாளர்கள் நீண்ட நேரம் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் காட்டாஸ்பத்திரி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலானது தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கரந்தனிய சுத்தா என்பவரின் சகோதரர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லி விமான நிலையத்தில் வைத்து குறித்த நபரை இந்திய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வேறொரு நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் குறித்த நபரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து குற்றச்செயல்களை முன்னெடுத்து வந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அளித்து வரப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் நாட்டுக்கு அளித்து வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் செல்லும் சீன எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையில் வழிமறித்து தடுக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இதுகுறித்து தெரிவிக்கையில், ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சீன டாங்கர் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தும். அவர்களால் ஈரானிய எண்ணெயை பெற முடியாது. அவர்கள் எண்ணெய் பெறலாம், ஆனால் அது ஈரானிய எண்ணெயாக இருக்கக்கூடாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹார்முஸ் நீரினை தங்களுக்கு தடையின்றி திறந்திருப்பதாக சீனா வாதிட்டிருந்தது. ஈரானுடனான இந்த வணிக தொடர்புகள் காரணமாக அந்த நீரிணையை பயன்படுத்த தமக்கு உரிமை உள்ளதாகவும் ஏனைய நாடுகள் தமது விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் சீனா வலியுறுத்துகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரும் நாட்களில் புதிய அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு தொடர்பான சிக்கலை தீர்க்க உதவுவதாக ரஷ்யா மீண்டும் முன்வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், ஈரானின் அமைதி வழி செறிவூட்டல் உரிமையை பாதிக்காத வகையில் அந்நாட்டில் உள்ள அதிக அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எரிபொருளாக மாற்றவோ அல்லது பாதுகாப்பாக சேமித்து வைக்கவோ ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முன்னோடியாக கருதப்படும் ஈரானின் இந்த யுரேனியம் இருப்புதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் பெரும் தடையாக இருந்து வருகின்றது. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் சுமார் 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது செறிவூட்டல் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து இரு நாடுகளும் ஆலோசித்த போதிலும் இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரும்பவில்லை என கூறப்படுகின்றது. செறிவூட்டல் பணிகளை பகுதி அளவோ அல்லது தற்காலிகமாகவோ நிறுத்தாமல் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. முன்னதாக ஒபாமா ஆட்சி காலத்தில் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தின் போதும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையாள்வதில் ரஷ்யா முக்கிய பங்காற்றியது. அமைதி பேச்சுவார்த்தையில் யுரேனியம் தொடர்பாக ஈரான் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் ரஷ்யா ஏற்கும் என்று லாவ்ரோ கூறியுள்ள அதேவேளை மின் உற்பத்தி போன்ற அமைதி வழி தேவைகளுக்காக மட்டுமே தாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவதாக தெரிவிக்கும் ஈரானின் நிலைப்பாட்டையே ரஷ்யாவும் ஆதரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை ஈரான் சரணடைய வற்புறுத்தும் எந்தவொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடியும் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெஷேகியன் அறிவித்துள்ளார். அத்தகைய அணுகுமுறையை ஈரானிய தேசம் ஒருபோதும் ஏற்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அன்று தெஹ்ரானின் அவசர கால சேவை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஈரான் போரையோ அல்லது பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மையோ விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
மாறாக பல்வேறு நாடுகளுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுமூகமான உறவுகளை மேற்கொள்ளவே ஈரான் எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் பெஷேக்கியன் இந்த உரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவதற்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு சீன செயற்கைக்கோளை வாங்கியதாக கூறி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவின் எர்த் ஐகோ எம்போர்ட் என்ற நிறுவனங்கள் தங்களது சுற்றுப்பாதையில் செலுத்தும் அமைப்புகளை வழங்குவதாக கூறி அந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் ஏவிய பிறகு 2024 ஆண்டின் பிற்பகுதியில் அது கையகப்படுத்தப்பட்டதை காட்டும் ஆவணங்கள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவை தளமாக கொண்ட செயற்கைக்கோள் கட்டுப்பாடு மற்றும் தரவு சேவைகளை வழங்கும் நிறுவனமான எம்போசட் இயக்கும் வர்த்தக தரை நிலையங்களை அணுக IRGC-க்கு அனுமதி வழங்கப்பட்டதையும் அந்த ஆவணங்கள் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சீன நிறுவனம் மற்றும் IRGC-க்கு இடையான உறவு குறித்து சீன அரசாங்கத்திற்கு ஏதேனும் தெரியுமா என அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகத்திடம் வினவிய போது சீனாவிற்கு எதிராக ஊகம் மற்றும் மறைமுக தவறாக தகவல்களை பரப்பும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம் என்று பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் சொந்த செயற்கைக்கோள்களால் வழங்க முடியாத மிக உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களில் இந்த தரவுகள் வழங்கியதாகவும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈராக், குவைத், ஜோர்தான், ஓமான் மற்றும் ஜிபூட்டி ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைக்க அல்லது கண்காணிக்க ஈரானிய படைகளுக்கு இது உதவியதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த மாதம் பெய்ஜிங்கில் தனது சீன சகா ஷி ஜின்பிங்கை சந்திக்க தயாராகி வருகின்ற வேளையில் அமெரிக்க படைகளை குறிவைக்க சீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது சர்ச்சைக்குரியதாக அமையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்த கூற்றுப்படி அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.